தனுசு ராசி நேயர்களே, என்னடா நம்ம போன வருஷம் நல்லா இருந்தோம், அதுக்கு போன வருஷம் கொஞ்சம் சிரமப்பட்டோம், வரக்கூடிய 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை இருக்கும் இல்லையா? அடுத்து அஷ்டம சனி வராரு, அஷ்டம குரு வராரு, இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் வரும். ஆனால் என்னன்னு கேட்டால் வரப்போகிறது அஷ்டம குரு தான் வரார். உங்களுக்கு குரு பகவான் கெடுதல்லாம் பண்ண மாட்டார், தைரியமாக இருக்கலாம். ராசிநாதன் அல்லவா, அதனால் கெடுதல் பண்ண மாட்டார். சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். இந்த சின்ன சின்ன சங்கடங்களை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடகர சதுர்த்தின்னு ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் விநாயகருக்கு பால் கொடுத்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மிக நன்றாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் விரதம் இருக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தீங்கனாலுமே கூட இந்த சகட தோஷத்தினால் வரக்கூடிய சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக வாழ்வீங்க, மன சந்தோஷத்தோடு வாழலாம். இது ஒரு விதமான சூட்சம பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா பொதுவாக 4ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ பொருளாதாரத்தில் ஏதாவது சிக்கல் வருமா? 4 கூடையவர் போய் உங்களுக்கு 7ல் உட்காந்துருக்கிறாரு, அப்புறமா ஒரு 3ஆம் மாதத்துக்கு மேலே 8ஆம் வீட்டுக்கு போவார். இதெல்லாம் ஒருத்தர் யாராவது சொல்லி நம்மளை மன கஷ்டம் ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. மனதளவில் நீங்கள் எப்போவும் நம்மளால் முடியும், எப்போவும் நம்ம சாதிப்போம், எப்பொழுதும் நமக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருப்போங்கிற அந்த மன உறுதியோடு செயல்பட்டிங்கன்னா எந்த விதமான கஷ்டமும் நம்மளை நோக்கி வரவே வராது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வ வழிபாடுன்னு கண்டிப்பாக தேவை. நீங்கள் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. டெய்லி மாதத்துக்கு ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பால் வாங்கி கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வரக்கூடிய இடர்பாடுகளையும் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். மனசில் சந்தோஷத்தை பெருக்கிக்கலாம். சரி, நம்ம பொண்ணு படிக்கணும், பையன் படிக்கணும், இப்போ நம்ம பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான இதுக்கும் இவர் தான் காரணம். ஆக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் பொண்ணு பையன் இவங்கெல்லாம் சிறப்பாக படிப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலையோ படிப்பில் எந்த விதமான குறைபாடு இருக்காது. பொதுவாக உங்கள் பொண்ணு பையனுக்கு திருமணம் செய்யலாம், அதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. பொதுவாக இந்த வருஷத்தில் உங்கள் பொண்ணு பையனுக்கெல்லாம் நல்ல ஒரு குடும்பத்தில் சுபிட்சம் பெறக்கூடிய அளவுக்கு மங்களகரமான அமைப்பு ஏற்படும்